அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாத மகாலய அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் அவர்கள் கன்னி ராசியில் செல்வதால் இந்த மாதத்திற்கு கன்னியா மாதம் என்று பெயர். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் தான் மகாலய அமாவாசை சிறப்பாக விளங்கும். அன்று பித்ருக்களுக்கான நமது மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது விசேஷம். மகாலயபட்சம் என்பது 15 தினங்கள் ஆகும். இது புரட்டாசி மாதம் பௌர்ணமி திதியில் தொடங்கி அமாவாசையில் நிறைவு பெறுகிறது. மறந்து விட்டதை மகாலயபட்சத்தில் விடு என்பது பழமொழி. நமது மூதாதையர்கள் இறந்து போன தேதி தெரியாதவர்கள் மகாலயபட்சத்தில் திதி தர்ப்பணம் செய்தால் அது அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம். மரணமடைந்த நமது முன்னோர்களின் ஆவியானது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் சுற்றி கொண்டிருக்குமா, பின்னர் விண்ணுலகம் நோக்கி செல்லுமாம். பித்ருக்கள் உலகம் என்று ஒன்று உள்ளது. இது சூரிய சந்திர மண்டலத்திற்கு அப்பால் உள்ளது. சொர்க்கலோகம் போன்று காட்சியளிக்குமாம். அங்கு பித்ருக்கள் என்பவர்கள், முக்கியமாக பித்ருக்கள் தான் ஆதி என்பவர் அங்கு கட்டுப்பாட்டில் வசிக்கிறார். அனைத்து வசதிகளும் அங்கு இருந்த போதிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை தாங்களே எடுத்துக்கொள்ள முடியாது. தங்கள் பிள்ளைகள் உறவினர்களுக்கு சேர்த்து வைத்த சொத்துக்களுக்கு கைமாறு தர வேண்டும் என அவர்கள் கேட்டனர். முக்கியமாக பித்ருக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முன்வந்த யம தர்மராஜன் அவர்களுக்கு 15 நாட்கள் விடுப்பு கொடுத்து பிள்ளைகளிடம் வேண்டியதை பெற்றுக்கொள்ளும்படி கூறி பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த காலம்தான் மகாலயபட்சம். இந்த தினங்களில் நமது மூதாதையர்கள் அவரவர் உறவினர்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்பார்களாம். அந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதல் பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டும். மகாலயபட்சம் வரும் நாட்களில் அமாவாசை என்றும் ஏதேனும் ஒரு கோவிலில் உள்ள புனித தீர்த்தம் நதிக்கரையில் குளக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்று செய்கின்ற தர்ப்பணத்தில் அந்த பெரியோர்களின் வாழ்வாதாரமே இருக்கிறது என இந்த மகாலயபட்சத்தில் கண்டிப்பாக திதி தர்ப்பணம் கொடுங்கள். முக்கியமாக தண்ணீர் ஸ்வேதா தேவி என்பவள் இறந்து போன நமது மூதாதையரின் கையில் சேர்த்து விடுகிறார்கள். நமது வீட்டு வாசல் முன்பு நிற்கும் பித்ருக்களுக்கு எல் தர்ப்பணம் செய்து பிண்டம் சமர்ப்பிக்க வேண்டும். பொதுவாக மாதந்தோறும் வரும் அமாவாசை என்று இறந்து போன மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தால் யாரை நினைத்து திதி கொடுக்கிறோமோ அவர் மட்டும் வந்து திதியை பெற்றுக்கொள்வார். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் திதி கொடுத்தால் நம் மூதாதையர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து திதியை பெற்றுக்கொள்வதாக ஐதீகம். இதனால் நமது முன்னோர்களும் சிறு வயதில் இறந்தவர்களும் துர்மரணம் அடைந்தவர்களும் நல்ல கதி அடைவார்களாம். நம்மை பெற்று வளர்ச்சித்து உயர்த்திய பெற்றோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நமது கடமை. அவதார புருஷர்களான பாரம்பொல் கிருஷ்ணன், ஸ்ரீராமன் ஆகியோர் கூட தம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தார்கள் என புராணங்கள் கூறுகின்றன. பித்ருக்களின் ஆசீர்வாதம் நம் குலத்தை காக்கும் என்பார்கள். அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதலில் பித்ருக்களை திருப்தி செய்ய வேண்டும். மகாலயபட்ச காலத்தில் ஏதேனும் ஒரு கோவிலில் உள்ள புனித தீர்த்தம் நதிக்கரை குளக்கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செய்தால் பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நேரடியாக நாம் வழங்குவதை பெற்றுக்கொண்டு ஆசி வழங்குவார்கள். தேவர்கள் வருட கணக்கின்படி அவர்களுக்கு புரட்டாசி மாதம் நடுராத்திரி வேளையாகும். இந்த நேரத்தில் அமைதியாக இருக்கும் நிசப்தம் நிலவும். எனவே தேவர்கள் ஆராதிப்பதற்கு பித்ருக்களை உபசரிப்பதற்கு இதுவே சிறந்த காலமாகும். மகாலய அமாவாசை என்று காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும். பின்னர் குளித்து முடித்து அருகில் உள்ள கோவில்களில் இருக்கும் நீர்நிலைகளிலோ அல்லது கடற்கரை பகுதிகளிலோ சென்று பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்று முழுவதும் உபவாசம் இருந்து முன்னோர்கள் நினைத்து வழிபட வேண்டும். அவர்களுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை நைவேத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் இறையன் அடிவர்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் சிறப்பான வழங்க வேண்டும். முக்கியமாக தர்ப்பணம் கொடுக்க ராமேஸ்வரம் கடற்கரை, கொடியக்கரை, பவானி, ஆடுதுறை, குமரித்துறை, திருத்தலங்காடு, திருத்திருவரிபுரி, திருவையாறு, மன்னார்குடி, வேதாரண்யம், ஸ்ரீரங்கம், அம்மா மண்டபம் ஆகிய இடங்கள் குறிப்பிடத்தக்கவை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் தர்ப்பணம் இல்லத்தில் வைத்தும் கொடுக்கலாம். இந்த தர்ப்பணத்தால் பித்ருக்கள் பசியும் தாகமும் தீரும். இந்த தினங்களில் மாட்டுத் தொழுவத்தில் பித்ரு பூஜை செய்வதால் வம்சாவளி தோஷம் நீங்கும், ஆயுள் பலம் கூடும், முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசியும்
புண்ணியமும் கிடைக்கும். பசுவுக்கு அகத்திக்கீரை அளித்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். பித்ருக்கள் மன மகிழ்ச்சி அடையும் போது அவர்களுக்கும் ஆசிகள், திருமண தடை, குழந்தையில்லா மற்றும் குறை, கவலைகள் நீங்கும். நவகிரக தோஷங்கள் ஆகியவற்றை நீங்கி மன அமைதியும் பெறும், நிம்மதியும் அளிக்கும். தர்ப்பணத்துக்கு பின்னரே வீட்டில் பூஜைகள் செய்யப்பட வேண்டும். நமது பித்ருக்களை நதிகளில் தான் திருப்திப்படுத்தாத காரணத்தால் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. பித்ருக்களை சாந்தப்படுத்த திலஹோமம் செய்வது அவசியம். மாத்ரு தேவவ பித்ரு தேவவா என நம் பெருகோளை நாம் நன்றி கடன் பற்றி இருக்கிறோம். நமக்கு நல்வாழ்வு வழங்கிய பித்ருக்களுக்கு தர்ப்பண பூஜை செய்வது மாபெரும் அவசியம். இந்த அவசியத்தில் கண்டிப்பாக பங்கெடுத்து கொண்டு பித்ருக்களை கண்டிப்பாக திதி தர்ப்பணம் செய்யுங்கள். அவர்கள் நம்மளுக்கு அன்று முழுவதும் நல்ல பலன் தருவார். கண்டிப்பாக மகாலய அமாவாசை என்று காலையில் இருந்து வீட்டை சுத்தப்படுத்திவிட்டு பின்னர் குளித்து முடித்துவிட்டு அருகில் உள்ள கோவில்கள் இருக்கும் நீர்நிலைகளிலோ அல்லது கடற்கரையிலோ சென்று பிதுர் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அன்று முழு உபவாசம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். அவர்கள் பிடித்த உணவு பதார்த்தங்களை நைவேத்தியமாக படைத்து இறைவனை வணங்க வேண்டும். மேலும் அன்றைய தினத்தில் இறையடியவர்களுக்கு முடிந்தவரை அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தரும். கண்டிப்பாக பித்ருக்கள் மன மகிழ்ச்சி அடையும் போது அவர்கள் வழங்கும் ஆசிகள் நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம், திருமண தடை, கவலை நீங்கி நவகிரக தோஷங்கள் அனைத்தையும் நீங்கி மன அமைதியும் நிம்மதியும் அளிக்கும். தர்ப்பணத்துக்கு பின்னரே வீட்டில் பூஜை செய்ய வேண்டும். நமது பித்ருக்களை பித்ருக்களை நிதி நீரில் திருப்திப்படுத்தாத காரணத்தினால் நமக்கு துன்பங்கள் வருகின்றன. பித்ருக்களை சாந்தப்படுத்த கண்டிப்பாக தில ஹோமம் செய்வது மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.